இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் 1 சாமுவேல் 20:32. யோனத்தான் தன் தகப்பனாகிய சவுலுக்கு பிரதியுத்தரமாக, அவன் ஏன் கொல்லப்பட வேண்டும், அவன் என்ன செய்தான் என்றான். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். இங்கே சவுல் தாவீதை கொல்லணும்னு நினைக்கும்போது சவுலோட மகன் யோனத்தான் தாவீதை காப்பாற்றணும்னு நினைக்கிறான். சவுல் தாவீது உயிரோடு இருந்தால் சவுலோட ராஜ்யவரம் தாவீதுக்கு போயிடும்னு பயந்து தாவீதை கொல்ல பார்க்குறான். இப்படி சவுல் நினைக்கிறது யோனத்தானுக்கு தெரியும். ஆனாலும் யோனத்தான் ராஜாங்கம் மேலே ஆசைப்பட்டு இவன் தகப்பனாகிய சவுல் பக்கம் இல்லாமல் தாவீது பக்கம் இருக்கிறான். சவுலை எதிர்த்து யோனத்தான் பேசுகிறான், கேள்வி கேட்குறான். அவன் என்ன தப்பு பண்ணான் அப்படின்னு சொல்லி கேட்குறான். தாவீதும் யோனத்தானும் நல்ல நண்பர்கள். இந்த நட்புனால தாவீதை காப்பாற்றணும்னு மட்டும் அவன் நினைக்கல, தேவனுக்கு பயந்து நியாயமாக செயல்படணும்னு நினைக்கிறான். தாவீதை தேவன் ஆசீர்வதிச்சுக்காருன்னு யோனத்தானுக்கு நல்லாவே தெரியும். எத்தனையோ குடும்பங்களை பெற்றோர்கள் பண்ணுறது தப்புன்னு தெரிஞ்சிருந்தும் பிள்ளைகள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. சில கணவன்கள் தன்னுடைய அம்மா அப்பா மனைவியை கஷ்டப்படுத்துகிறாங்க, தேவையில்லாமல் பேசுகிறாங்கன்னு தெரியும். ஆனாலும் பெற்றோர்களை விட்டு கொடுக்காமல் இருப்பாங்க. இங்கே யோனத்தான் தேவனுக்கும் பயப்படுறான், அதே சமயம் நட்பையும் மதிக்கிறான். அதே போல தான் கணவனும் தேவனுக்கு பயந்து சரியான பக்கம் நிற்கணும், மனைவி விட்டு கொடுக்கக்கூடாது. சில சமயம் இதே பிரச்சனை மனைவியின் பெற்றோர்கள் வீட்லேயும் நடக்கும். அப்போ மனைவிகள் கணவனை விட்டு கொடுக்கக்கூடாது. அப்போ உண்மையான அன்பு இருந்துச்சுன்னா நியாயத்தின் பக்கம் நம்ம நிற்கணும். சவுலுக்கு பயந்து தாவீது ஓடினாலும் கடைசியில் தாவீதே வெற்றி பெற்றான், ராஜாங்கத்தை அடைஞ்சான். இதை நடத்தினது யார்? கடவுள். அப்போது நம்மளுடைய வீடுகளில் மற்ற இடங்களில் எங்கே பிரச்சனைகள் இருந்தாலும் நமக்கு வேண்டியவங்களாகவே இருந்தாலும் தேவனுக்கு பயந்து நியாயத்தின் பக்கம் இருந்தால் தான் நம்ம பிழைக்க முடியுமே தவிர, தப்புன்னு தெரிஞ்சிருந்தும் அநியாயத்தின் பக்கம் இருந்தோம்னா தேவன் சரியாக நியாயம் தீர்ப்பார். அப்படி நியாயம் தீர்க்கும்போது எதிரிகளுக்கு விழுகிற அடியை விட தப்புன்னு தெரிஞ்சிருந்தும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு தான் அடி பலமாக இருக்கும். ஆமேன்.